கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழையால் வடகிழக்கு மாநிலங்களான அசாம், சிக்கிம், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் இதுவரை 40 பேர் பலியாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக பாதிப்படைந்திருக்கிறது? அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். கண்டிப்பாக வடகிழக்கு மாநிலம், இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள்ல கடந்த 4 நாட்களாகவே கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அஸ்ஸாம், மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம் இந்த 3 மாநிலங்களில் தான் அதிக அளவிலான மழை பதிவாகி மக்கள் பெரிய துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்தமாக 8 மாநிலங்கள், அதாவது அஸ்ஸாம், மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ், மேகாலயா, நாகாலாந்து, மிசோரம், சிக்கிம் இந்த 8 மாநிலங்களில் 40 பேர் இதுவரை மழையில் இந்த கனமழைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அஸ்ஸாமின் 19 மாவட்டங்கள் முழுமையாக இந்த கனமழையால் பாதிக்கப்பட்டு சுமார் 3.5 லட்சம் மக்கள் இந்த மழை வெள்ளத்தில் சிக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. கச்சார் மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் பேர் இந்த மழைக்கு பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3365 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. இது அஸ்ஸாமின் நிலவரம் என்றால், மணிப்பூரின் தீஸ்தா நதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு பல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மணிப்பூரின் ஜவஹர்லால் நேரு மருத்துவமனையில் மழை வெள்ள நீர் புகுந்ததால் அங்குள்ளவர்கள் வெளியேற முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு ஆளானார்கள். தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அங்கு இருந்தவர்களை மீட்டது மட்டுமல்லாமல் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் ரத்த வங்கியில் இருந்த ரத்தம் ஆகியவற்றையெல்லாம் மீட்டனர். தொடர்ந்து அடுத்த 48 மணி நேரத்திற்கு இந்த 3 மாநிலங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி மாநில அரசுகள் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு படையின் கூடுதல் குழுவும் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.